வணக்கம். கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை அப்படின்னு தாவேக அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டுச்சு. நாம் தமிழர் கட்சி மிக கடுமையாக அதை எதிர்த்தது. ஏன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணம். இப்ப திமுக கூட்டங்கள்ல, அதிமுக கூட்டங்கள்ல, இன்னபிற கட்சி கூட்டங்கள்ல இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு அரசு வேலை தரப்படுமானா தரப்படாது. அப்ப தாவேக கட்சி கூட்டத்துல இறந்து போயிட்டாங்கிறதால அரசு வேலை தரக்கூடாது. அது தவறான ஒரு உதாரணம் ஆயிடும். மாறாக அவங்களுக்கான நீங்க எல்லா வித வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுங்க, உதவி பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில ஏன் தனியார்ல 2 லட்சம் 3 லட்சத்துக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுங்க, தப்பு இல்லை. ஏன் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றாரு, எனக்கு பணத்தை விட சனம்தான் முக்கியம், நான் கோடிகளை விட்டுட்டு வந்தேன், நான் கெரியரோட உச்சத்தை விட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப 41 பேருனா ஒரு குடும்பத்துக்கு, ஒரு குடும்பம்னு வச்சுக்கிட்டா கூட 41 கோடி தான். 41 கோடி எல்லாம் விஜய்க்கு ஒரு காசும் இல்லை. அவர் தான் காசை பெருசா நினைக்க மாட்டாரு. அப்ப 41 பேர் குடும்பத்தாருக்கும் 41 கோடியை கொடுத்து அவங்கள தொழில் முனைவோரா மாத்துங்க. நாங்க வரவேற்கிறோம், கொண்டாடுறோம், போற்றுறோம், நன்றி பெருக்கோடு உங்களை நினைச்சு பார்க்கிறோம். அரசு வேலைன்னு பண்ணாதீங்க, அது தப்பா போயிடும். ஏன்னா இப்போ ஒரு அரசு ஊழியர் இருக்காரு, அவர் பணியில் இருக்கிறப்ப இறந்து போயிடுறாரு. இறந்து போனா கருணை அடிப்படையில் அவரோட மகனுக்கோ மகளுக்கோ அரசு வேலை கொடுக்கப்படும். அதுவும் எடுத்தெடுப்புல கொடுக்கப்படுறது இல்லை. ஏன்னா பணி வாய்ப்பு, வேலை வாய்ப்புனா 5ல இருந்து 10 விழுக்காடு தான் அந்த கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கிற அந்த இடம் இருக்கு. அது பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அது காலியாகிற வரைக்கும் காத்திருக்கணும். அது 6 மாசம் இருக்கலாம், 3 மாசம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், 12 வருஷம் வரைக்கும் கூட காத்திருந்த செய்திகள் உண்டு. அதே போல அரசு வேலைக்காக போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று ராப்பகலா உட்கார்ந்து படிச்சு, மாச கணக்கில் படிச்சு, எப்படியாவது அரசு வேலைக்கு போயிட மாட்டோமா, நம்ம குடும்பத்தை தூக்கி அடித்திட மாட்டோமான்னு எண்ணற்ற இளைஞர்கள் காத்து கிடக்கிறாங்க. அதே போல வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டு அரசு வேலை கிடைக்காதா அப்படின்னு தவமா தவங்க கிடக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு. இன்னும் சொல்ல போனா போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று எனக்கு வேலை தரல அப்படின்னு போராடக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் கிடைக்கப்படாத ஒரு வாய்ப்பு அரசு வேலைங்கிற வாய்ப்பு. இதுல இந்த கரூர் விபத்துல இறந்து போன குடும்பத்தாரு கொடுத்தா அது தப்பா போயிடும், அதிகார முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி எதிர்த்தது, சட்ட போராட்டம் நடத்தி அதை தடுத்து நிறுத்தியது. அது மட்டுமில்லாது தாவேக அரசு உச்சநீதிமன்றம் போனப்ப நாம் தமிழர் கட்சி உச்சநீதிமன்றத்துக்கு போய் அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்த நம்ம சட்ட போராட்டம் செய்யறோம். இது ஒரு பக்கம். இப்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை கொடுக்கறதே நாம தவறு அப்படின்னு சொல்றோம். அதே சமயத்துல இங்க அரசு பொறுப்புகளை அள்ளி வீசுறாப்புல யாரு? விஜய். யாருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு? தனக்கு வேண்டப்பட்டவங்க, தனக்கு தெரிஞ்சவங்க, தன்னை வச்சு படம் எடுத்தவங்க, இவங்களுக்கெல்லாம் அரசு பொறுப்பை அள்ளி வீசுறாப்புல விஜய். அவர் தான் பேசினாரு, ஊரா விட்டு நெய்ல நீங்க ஸ்வீட் செய்யாதீங்க ப்ரோன்னாரு. ஊரா விட்டு நெய்ல ஸ்வீட் செய்யக்கூடாதுன்னாரு. இன்னைக்கு இவங்க திங்கிற ஸ்வீட் எல்லாமே ஊரா விட்டு நெய்ல செய்யப்படுற ஸ்வீட் தான். ஜனநாயகன் படம், ஜனநாயகன் ஒரு படம், விஜயோட கடைசி படம். அந்த படம் திரையில வர்றதுக்கு முடிய இணையத்துல வந்தது. அது எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. இவ்வளவு ஆண்டுகால திரையுலக வரலாற்றுல ஒரு உப்மா படம், அதாவது 2 கோடி 3 கோடியில் எடுக்கப்படுற மிக குறைந்த பொருட்செலவு எடுக்கப்படக்கூடிய ஒரு படம். அந்த படம் கூட இணையத்துல கசியாது, இணையத்துல வெளியாகாது. வெளியானா எப்படி ஆகும்னா திரையரங்களை வெளியாகி தியேட்டர் பிரிண்ட் அப்படின்னு வெளியாகும். ஆனா திரையரங்களை வெளியாகாத ஒரு படம் 600 கோடி 700 கோடியை போட்டு எடுக்கப்பட்ட படம் அப்படியே உயர்தரத்துல இணையத்துல வெளிவருதுன்னா ஏன் வெளிவருது அப்படின்னு நமக்கு புரியல. அதோட பின்புலம் என்ன அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு. அந்த ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா அவர் கஷ்ட காலத்துல தனக்கு உதவி பண்ணாரு, நெருக்கடி காலத்துல தனக்கு துணையா நின்னாருன்னு சொல்லிட்டு விஜய் அவருக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற பொறுப்பை கொடுத்தார். இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதினா ஒரு அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து கொண்டது. தமிழ்நாடு அரசுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கும், அதாவது மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக, உறவு பாலமாக செயல்பட வேண்டியவர் இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி. மத்திய அரசோட திட்டங்கள்
மத்திய அரசோட சட்டங்கள் குறித்தான அது குறித்தான நிறை குறைகளை வந்து மாநில அரசுக்கு சொல்லக்கூடியவர் வந்து இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி. இந்த பொறுப்புல தமிழ்நாட்டை சாராத ஒருத்தர் வந்து நியமிக்கப்படுறார். அவர் கன்னடர் அப்படின்னா தாவேகா தரப்புல அறிவாளி நிர்மல்குமார் சொல்றாரு, அவர் கன்னடர் இல்ல தெலுங்கர். கன்னடனா இருந்தானே தெலுங்கனா இருந்தானே, அவன் தமிழ இல்லதானே, அவன் தமிழ இல்லதானே, தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இல்லதானே. அப்ப அரசு பொறுப்பை தாரை வார்த்தார் விஜய். அதே போல விஜயோட தனிச்செயலர் ஜெகதீஷ் பழனிசாமி அவரை வந்து தனிச்செயலரா போடுறாரு. தனிச்செயலரா போட்டு 40 நாட்கள் கழிச்சு வெளில தெரியுது. ஏன்னா அரசாணையை வெளியே விடவே இல்லை. அரசாணையை வெளியே விடாம அதை ரகசியம் காக்குறாங்க. விஜயோட பிறந்தநாளை ஒட்டி ஜெகதீஷ் பழனிசாமி பிறந்தநாள் வாழ்த்து போடுறப்ப நான் ஒரு சாதாரண ரசிகனா இருந்தேன், என்ன கொண்டாந்து முதலமைச்சரோட தனிச்செயலா ஆக்கியிருக்கீங்க அப்படின்னு போட்டவன தான் இது தனிச்செயலரா அப்படின்னு ஊடகங்கள் பூரா செய்தியாக்குது. அந்த இரவு வேளையில அந்த அரசாணை கசிவிடப்படுது. அரசாணையை பார்த்தா அரசாணை வந்து தொடக்கத்திலே போட்டாங்க. இந்த ரத்தன் பண்டித் ஒரு சோசியக்காரனை போட்டாங்கல்ல அரசு பொறுப்புல, அன்னைக்கே போட்டாங்க. அப்ப அரசாணையை வெளியே விடாம ரகசியமா வச்சிருக்காங்க. ரத்தன் பண்டித் சோசியக்காரனுக்கு அரசு பொறுப்பு கொடுத்தாங்க, எதிர்ப்பு காரணமாக பின்வாங்கினாங்க. அப்புறம் வந்து மனோஜ் பரமஹம்ஸ் அப்படின்னு ஒருத்தர், அவர் யாருன்னா கோர்ட் படத்துல இல்ல பீஸ்ட் படத்துல வேலை பார்த்த ஒளிப்பதிவாளர். அவரை தமிழ்நாடு அரசோட திரைப்பட பயிற்சி நிறுவனத்தின் தலைவர் பொறுப்புக்கு வந்து இதே விஜய் அமர்த்தினாப்புல. எப்படி பீஸ்ட் படத்துல ஒளிப்பதிவாளர் இருந்தவரை தமிழ்நாடு அரசோட திரைப்பட பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக்குறாப்புல. இப்ப என்னன்னா அண்மை செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள், அந்த கோயில்கள்ல அறங்காவலர்களை நியமிக்கக்கூடிய நியமன குழு அப்படின்னு குழு போடுறாங்க. அந்த குழுவுல உறுப்பினராக விஜயை வச்சு கோட்டு பிகில் 2 படத்தை தயாரிச்ச அர்ச்சனா கல்பாத்தி அவங்க வந்து உறுப்பினராக போடப்படுறாங்க. அப்புறம் பனையூர்ல விஜய பார்த்து தளபதி தளபதி வாழ்க அப்படின்னு ஒரு பாட்டை போட்டாப்புல. யாரு? பாடகர் வேல்முருகன். அவரோட சேர்ந்து ஒரு ஸ்டெப்பை போட்டாப்புல. விஜயும் ஒரு ஸ்டெப்பை போட்டு ஆடினார். அந்த பாடகர் வேல்முருகனுக்கும் இதே அறங்காவலர் நியமன குழுவில் உறுப்பினர் பொறுப்பு. தனக்கு வேண்டப்பட்டவங்க, தனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அரசு பொறுப்பை அப்படியே அள்ளி கொடுத்துருக்கிறாப்புல. இந்த சுறா படம் வந்து ஓடல, புலி படம் வந்து ஓடல, குருவி படம் வந்து ஓடல, வில்லு படம் வந்து ஓடல, அழகிய தமிழ் மகன் படம் வந்து ஓடல. இந்த ஓடாத தயாரிப்பாளர்கள்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சுறா படம்லாம் அட்டர் பிளாப்பு. அதனால அவரெல்லாம் பாதிக்கப்பட்டாரு. அவர் வந்து விஜய்க்கு நெருக்கடி கொடுக்காம விஜயை வந்து காப்பாத்தினாரு. அப்ப சுறா பட தயாரிப்பாளர், குருவி பட தயாரிப்பாளர், வில்லு பட தயாரிப்பாளர், எல்லா பட தயாரிப்பாளருக்கும் அரசு பொறுப்பு காத்திருக்கிறது. அதனால அவங்க எல்லாம் மனமகிழ்ச்சியோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியிருக்குது. ஏன்னா தாவேக்காவோட ஆட்சி தான் இருக்கு. அப்ப இவங்களுக்கே இப்படிப்பட்ட பொறுப்புனா விஜயை பேசினா பிரச்சனை இல்லை, விஜயை விமர்சிச்சு பேசினா பிரச்சனை இல்லை, ஆதவர்ஜுனா விமர்சிச்சு பேசினா பிரச்சனை இல்லை, புஷியானந்த விமர்சிச்சு பேசினா பிரச்சனை இல்லை, ராஜ்மோகனை விமர்சிச்சு பேசினா பிரச்சனை இல்லை, அருண்ராஜை விமர்சிச்சு பேசினா பிரச்சனை இல்லை. ஆனா அவங்கள மட்டும் பேசினா உடனடியா கைது அப்படின்னு இருக்குல்ல, அந்த அவங்களுக்கு என்ன அரசு பொறுப்பு காத்திருக்கோன்னு தெரியல. இதான் இருக்கத்திலே பெரிய கூத்து. இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசுறப்ப என் தங்கச்சி வித்யாவோட மரணத்துக்கு இணையாக எனக்கு வழியை கொடுத்தது நீட் தேர்வால இறந்து போன தங்கி அனிதாவோட மரணம் அப்படின்னு குறிப்பிட்டார். அந்த அனிதாவோட மரணத்தை போலவே எண்ணற்ற பிள்ளைகள் நீட் தேர்வால இறந்து போச்சு. இப்ப நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணம் வரைக்கும் நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் சார்பாக சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைமை அலுவலகமான திருவள்ளூர் இல்லத்துல 3 பேர், புளியந்தோப்பு மோகன் உள்ளிட்ட 3 பேர் வந்து பட்டினி போராட்டம் நடத்தி வர்றாங்க. இன்னைக்கு நாம் போய் நாம் தமிழக கட்சியோட இளைஞர் பாசறை சார்பாக நானும் தங்கை பாத்திமா பர்கானம் போய் அவங்களுக்கு வந்து ஆதரவு காமிட்டோம். நமக்கு இந்த பட்டினி போராட்டத்துல உடன்பாடு இல்லை, அவங்கள்ட்ட கூட கோரிக்கையா வச்சோம், நீங்க போராட்ட வடிவத்தை மாத்துங்க, உடல்நலம் வந்து கெட்டு போகுது, நாம இன்னும் விதியமா போராடுவோம் அப்படிங்கிற கோரிக்கை வச்சோம். அவங்க 10 நாட்களாக உணவு இருந்தாது தொடர்ச்சியா போராடி வர்றாங்க. இதுல 4 பேர் தொடங்கினாங்க. 4 பேர்ல ஒருத்தருக்கு வந்து உடல்நல குறைபாடு ஏற்பட்டு
மருத்துவமனை சிகிச்சையில் இருக்காரு. இப்ப மூன்று பேருக்குமே உடல்நிலை மோசமாயிடுச்சு. இப்ப அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைங்கிறது தமிழக சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு தீர்மானம் ஏற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை தான். அதே போல இந்த நீட் தேர்வுக்கு எதிராக போராடுவதற்கு தமிழ்நாடு அரசு, தமிழக அரசு ஒரு பொதுவான இடத்தை ஒதுக்கி தரணும்னு கேட்கிறாங்க. இப்ப தமிழக சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 3 முறை நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் போடப்பட்டிருக்கு. போடப்பட்டும் எந்த பயனையும் தரல. இந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் தர வேண்டியது ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். மற்ற மாநிலங்கள் நீட் தேர்வை ஏத்துக்குச்சு. ஆனா தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு விலக்கு வேண்டும்ங்கிற குரல் ஒலிக்குது. தமிழக சட்டமன்றத்தில் விலக்கு கேட்டு 3 முறை தீர்மானம் போடப்பட்டிருக்கு. திமுக ஆட்சி காலம், அதிமுக ஆட்சி காலம்னு. அப்ப இந்த தீர்மானத்துக்கு ஜனாதிபதி ஒரு துளி மையால கையெழுத்து போட்டார்னா தமிழ்நாட்டில் நீட் தேர்வு கிடையாது. தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இல்லாம இங்க மருத்துவத்துல பிள்ளைகள் சேரலாம். அப்ப ஜனாதிபதியோட ஒப்புதலுக்காக காத்து கிடக்கிறது தமிழ்நாடு. அப்ப ஜனாதிபதி எப்ப ஒப்புதல் தருவார்னா, ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை, இந்த ஆண்டு அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க. ஆனா தமிழ்நாடு முழுக்க போராடிய 2017ஆம் ஆண்டு போராடிய மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் அன்னைக்கு போராட்டம் நடத்தி தை புரட்சிங்கிற ஒண்ணு நிகழ்த்தி நடக்காது என்று சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டை நடத்தி காண்பிச்சாங்க. அரசு அடிபணிந்தது, சட்டம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது. இப்ப அதே போல தமிழ்நாடு முழுக்க மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் எல்லா தரப்பும் வீதியில் இறங்கி போராடி நீட் தேர்வுக்கு விலக்கு வேணும், இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரல்னு தமிழ்நாடு கிளந்தெழுந்து ஒரு கட்சியோட போராட்டமா இல்லாம, ஒரு அரசு இயக்கத்தோட போராட்டமா இல்லாம, ஒட்டுமொத்த மக்கள் போராட்டமா இன்னைக்கு போராட்டம் வெடிக்குதோ அன்னைக்கு ஆளக்கூடிய அரசு அடிபணியும். ஏன்னா கட்சிகளும் இயக்கங்களும் போராடுறப்ப அது சுருங்கிய வட்டத்துல பார்க்கப்படும். ஆனா பொதுமக்கள் 1-2 போராடினா அந்த போராட்டத்துக்கு ஆளுவருக்கும் பயப்படும். ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும், இந்தி திணிப்புக்கான மாபெரும் போராட்டமா இருக்கட்டும், இல்ல முதல் சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட தமிழ்நாட்டில் நடந்த போராட்டமா இருக்கட்டும், வேளாண் சட்டங்களை திரும்ப பெற டெல்லியில் நடந்த போராட்டமா இருக்கட்டும், அண்மையில கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி முன்னெடுத்த அந்த போராட்டமா இருக்கட்டும், எல்லா போராட்டமே மக்கள் போராட்டம் தான். அப்ப தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு விலக்கு வசப்பட ஜனாதிபதியின் ஒப்புதல் தேவை. ஜனாதிபதி ஒப்புதல் தர தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து ஒரு அரசியல் நெருக்கடி பிறந்தா மட்டும்தான் அது சாத்தியப்படும். அப்ப அதுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுங்க, எங்களை போராட அனுமதிங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது முகத்துல கைக்குட்டையை கட்டிக்கிட்டு விஜய் ஒரு நடுராத்திரில அந்த போராட்ட காலத்துக்கு ஆதரவு தெரிவிச்சார். அதே மெரினா கடற்கரை தான் போராட்ட காலமா கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். ஆனா தாவேக அரசு கள்ள மௌனம் சாதிக்கிறது. அமைச்சர் ராஜ்மோகன் வந்துட்டு போனாரு, அருண்ராஜ் வந்துட்டு போனாரு அந்த அந்த பட்டினி போராட்டம் இருக்கக்கூடிய மாணவர்களை இளைஞர்களை பார்க்கறதுக்கு. ஆனா எந்த உறுதிப்பாடான செய்தியும் சொல்லல. அதான் இங்க பிரச்சனை. அதனால அந்த போராட்டம் ஊடக வெளிச்சம் இல்லாம அந்த வீதியில ஒரு முதன்மை சாலைக்கு பக்கத்துல தான் அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியோட திருவள்ளுவர் இல்லம் இருக்கு. அந்த வீதியில லட்சக்கணக்கான பேர் கடந்து போறாங்க ஒரு நாளைக்கு. ஆனா அங்க பட்டினி போராட்டம் நடக்குது இல்ல, எத்தனை பேர் பாக்குறாங்க, எத்தனை பேர் பங்கேற்கிறாங்க, எத்தனை பேர் ஆதரவு கிளம்பிட்டுறாங்க, எத்தனை பேர் ஆதரவு குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா சொற்பம் தான். அப்ப அவங்க போராடுறது அவங்க குடும்பத்துக்காக இல்ல, தன்னலத்துக்காக இல்ல, அவங்க இந்த சமூகத்துக்காக, இந்த இனத்துக்காக, இந்த இனத்தோட கல்வி உரிமைக்காக. அதை மக்களும் புரிந்து கொள்ளல, ஆளும் அரசு புரிந்து கொள்ள மறுக்கிறது. காவிரி சிக்கல் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னா சம்பந்தமே இல்லாம தொகுதி மறுவரையறை மசோதா வரப்போகுது, அதுக்கு நாங்க கூட்டத்தை கூட்டுறோம். சரி, அதுக்காவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்கலாம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டம்ங்கிறாங்க. அனைத்து கட்சி பார்லிமெண்ட் உறுப்பினர்களின் கூட்டம். ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் தன்னிச்சையா செயல்பட முடியாது, கட்சி தலைமையோட உத்தரவுக்கு கீழ்ப்படியணும். பார்லிமெண்ட் உறுப்பினர் பார்லிமெண்டத்துல யாருக்கு ஆதரவா வாக்கு செலுத்தணுங்கிறத கொறடா சொல்லுவார், கட்சியோட கொறடா சொல்லுவார். அந்த கொறடாவுக்கு கட்சி நிலைப்பாடு என்னன்னு அந்த கட்சியின் தலைமை சொல்லும். அப்ப பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் தன்னிச்சையா முடிவெடுக்க முடியாது, தன்னிச்சையா வாக்கு செலுத்த முடியாது, தன்னிச்சையா கருத்து சொல்ல முடியாது. கட்சி தலைமையின் முடிவு தான் அவங்க முடிவு. அப்ப திமுக அதிமுகங்கிற கட்சி தலைமைகளுக்கு வாங்க உங்க பார்லிமெண்ட் உறுப்பினர்களை அனுப்பிவிடுங்க, இது குறித்து பேசணும்னு அழைப்பு கடிதம் கொடுத்திருந்தா கூட அந்த கட்சியில வர வாய்ப்பு இருக்கு. ஆனா கட்சி தலைமைக்கு பேசாம தனிப்பட்ட முறையில பார்லிமெண்ட் உறுப்பினர்களை கூப்பிட்டா வர வாய்ப்பே இல்லை. அந்த கட்சியை அனுப்பாது, பார்லிமெண்ட் உறுப்பினர்களை அனுப்பாது.
தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம், அனைத்து கட்சி பார்லமெண்ட் உறுப்பினர் கூட்டம் நடந்தது கிடையாது. அனைத்து கட்சி கூட்டம் அவ்வளவுதான். அந்த கட்சி யார் அனுப்புதோ அனுப்பும். அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் பார்லமெண்ட் உறுப்பினர் இருந்தாலும் எதுவுமே இல்லாம கூட இருக்கும். அப்ப அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு கூட்டியிருந்தா கூட அதுல அர்த்தம் இருந்திருக்கும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம அனைத்து கட்சி பார்லமெண்ட் உறுப்பினர் கூட்டம் சொல்லி குறுக்கு சால் ஓட்டி குழப்பத்தை ஏற்படுத்துது. நாம கேட்டது காவிரிக்கா அனைத்து கட்சி கூட்டத்தை, அவங்க கூட்டினது தொகுதி மறுவரையறை மசோதாவுக்காக அனைத்து கட்சியோட எம்பிக்கள் கூட்டம். அதையும் உருப்படியே செய்யல. அப்ப தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அந்த கட்சி நலன், கட்சியை எப்படியாவது இன்னமும் நிலைநிறுத்தணும், இன்னமும் பொய்யை சொல்லி புரட்ட சொல்லி கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டு புனைவுகளை செஞ்சு விட்டு நம்ம கட்சி இன்னும் 15 ஆண்டுகளுக்கு அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி மக்களை நம்ப வைக்கணும்னு நினைக்கவே ஒழிய மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய வேலை செய்யணும்னு ஒரு துளி கூட யோசிக்கிறது கிடையாது. அதோட வெளிப்பாடு தான் அத்தனை சம்பவங்களே எதிர்கொடுக்குது. அதிகார முறைகேடு செஞ்சு அரசு பொறுப்புகளை தாரைவாக்குறதா இருக்கட்டும், நீட் தேர்வுக்காக இளைஞர்கள் பட்டினி போராட்டம் பண்றப்ப அது குறித்து வாய் திறக்காம தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த பக்கம் காவிரிக்கான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்வதா இருக்கட்டும், எல்லாமே முதலமைச்சரின் தன்னலத்தான் விளையுது. அதனால நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது கேடு விளைவிக்கிறதா இருந்தாலும் முதலமைச்சரோட கோர முகத்தை தெளிவா படம் பிடிச்சு காட்டுது.